ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ஸ்பெஷல் ஆட்டுக்கால் குழம்பு தான் வச்சுருந்தோம். ஸோ எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்காலை கழுவிட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சது தான் நான் இதில் காட்டியிருக்கேன். அடுத்து ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம கறி குழம்புக்கு எப்படி பண்ணுவோம் அதே ப்ராசஸ் தான் அப்படியே பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா வெடிச்சக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா வதக்குங்க. வதக்குனக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம மிளகாய் பொடி உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் போட்டோம் மிளகாய் பொடி. நல்லா அந்த வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுலேயும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி குழம்புக்கு போடுவோம்ல அந்த பொடி கறி மசால் பொடி, அதையும் ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணுங்கள். நான் மீன் குழம்பு சாம்பார் பொடி எல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கறி மசால் பொடி அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். பொடி எப்படி திரிக்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ ஆட்டுக்கால் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதோட அந்த தண்ணியோட நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கணும். தேங்காவும் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.